சார், தெய்வங்கள கோயில்ல தான் போய் வழிபாடு பண்ணணுமா? இல்ல அதுக்கு வேற எதுவும் வழிகள் இருக்கா? வணக்கம். தெய்வங்களை பொதுவாக கோயிலில் போய் வழிபடுறது நம்மளோட வழக்கம். ஆனால் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம்? அதனால இந்த மாதிரி இதுக்கு பெரியவங்க சில வழிமுறைகள்லாம், ரகசிய வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பெரும்பாலான பேருக்கு தெரியறதில்ல. இப்போ நாம் தெரிஞ்சுக்குவோம். பொதுவாக நம்ம ராத்திரி படுக்க தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டம் தாண்டினோன்னே ரொம்ப கண்ணு அப்படியே சொக்கிட்டு தூக்கம் வரும். அந்த ஆழ்ந்த தூக்கம் வர போகிற நேரத்தில் நம்ம எந்த தெய்வங்கள் மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருக்கோமோ, உதாரணத்துக்கு பழனி முருகன்னு வச்சுங்களேன், அந்த கண்ணை சொக்கிட்டு தூக்கம் வர நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே தூங்குற வரையில பழனி முருகனை அப்படியே மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்கோம். நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான வேண்டுதல், அந்த வேண்டுதலையும் அந்த சமயத்தில் மனசில் நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த தூங்க போகிற நேரத்தில் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, மனசு ரொம்ப ஆழ்நிலைக்கு போயிடும். அந்த நேரத்தில் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு டச் ஆகிடும். அது தெய்வமாக இருந்தாலும் சரி. அப்படி பார்க்கும்போது பழனி முருகனுக்கும் அந்த நேரத்தில் டச் ஆகிடும். உங்கள் வேண்டுதலும் நடக்க ஆரம்பிச்சிடும். இது பல பேருக்கு சொல்லி நடைமுறைக்கு ஒத்து வந்த விஷயம். ஆனால் கேட்கும்போது என்னடா இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமானு உங்களுக்கு தோணும். ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை மனசில் அந்த மாதிரி தூங்க போகிற நேரத்தில், ஆழ்ந்த தூக்கம் வர போகிற நேரத்தில் நினச்சி பாருங்கள். ஒரே நாளில் இது நடக்காது. தொடர்ச்சியாக நடக்கும்போது அந்த தெய்வத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும். தெய்வமும் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். உங்கள் வேண்டுதலும் நடக்க ஆரம்பிக்கும். இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தெய்வங்களை வழிபடுறதுக்கு இன்னொரு வழிமுறையும் இருக்குது. நம்ம குளிக்கும் போது பச்சை தண்ணி எடுத்து தலையில் ஊற்றி ஜில்லுன்னு ஒரு உணர்வு இறங்குது பார்த்தீங்களா? அப்பயும் ஆள் மனசு ஒரு அமைதியாக இருக்கும். அந்த நேரத்துலையும் தெய்வங்களை வேண்டலாம்.